ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை யானை மற்றும் கயிறு. ஒரு அழகான நாளில் ஒரு மனிதன் ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது யானைகள் கூட்டம் ஒன்று அமைதியாக நிற்பதைக் கண்டான். அவற்றின் அளவு மற்றும் வலிமை பெரியதாக இருந்த போதிலும் அவை அனைத்தும் சிறிய கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தன. யானைகள் கூட்டம் அவற்றைப் பிடிக்க மிகவும் பலவீனமாகத் தோன்றின. அந்த மனிதன் குழப்பமடைந்து, யானைகள் ஏன் விடுபடவில்லை, சிறிய கயிறுகளால் தானே கட்டப்பட்டு உள்ளது என்று பயிற்சியாளரிடம் கேட்டான். பயிற்சியாளர் புன்னகைத்து, இந்த யானைகள் இளமையாக இருக்கும்போது ஒரே மாதிரியான கயிற்றில் கட்டப்பட்டிருந்தன. அப்போது யானைகள் சிறியதாக இருந்ததால் விடுபட முடியவில்லை. காலப்போக்கில் யானைகள் வலுவாக வளர்ந்தனர். ஆனால் அவைகள் ஒருபோதும் கயிற்றை உடைக்க முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் தங்களால் முடியாது என்று யானைகள் நம்பினர். இப்போது அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளும் அளவுக்கு பலமாக இருந்தாலும் கயிறு அவர்களைத் தடுத்து நிறுத்துகிறது என்று யானைகள் இன்னும் நம்புகிறன என கூறினார். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு, ஆனால் யானைகள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று கேட்டார். பயிற்சியாளர் புன்னகையுடன், தங்களால் முடியாது என்று யானைகள் கூட்டம் தங்களைத் தாங்களே நம்பிக்கொண்டுள்ளனர். கயிறு இப்போது அவர்களை விட வலுவாக இல்லை, ஆனால் அவர்களின் மனம் இன்னும் அவர்களைத் தடுத்து நிறுத்துகிறது என கூறினார். யானைகளைப் போலவே நம்மில் பலர் உடல் வலிமையால் அல்ல, ஆனால் கடந்த கால அனுபவங்களிலிருந்து நாம் உருவாக்கிய நம்பிக்கைகளால் தடுக்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மன கயிறுகளை நாம் அடிக்கடி நம்முடன் சுமந்து கொண்டு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். நமக்காக நாம் அமைத்துக்கொண்ட வரம்புகளை கடக்கும் வலிமையும் திறனும் நம்மிடம் உள்ளது. மேலும் கடந்தகால நம்பிக்கைகள் மூலம் நம் உண்மையான திறனை உணரவிடாமல் தடுக்க வேண்டாம். நினைப்பதை விட நாம் வலிமையானவர்கள். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.